ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது ஆனால் வேறு மெத்தடில் நான் செய்து காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு முருங்கைக்கீரையை நம்ம தோட்டத்தில் வந்து பறிச்சுட்டு வந்துடுவோம். தோட்டத்தில் வந்து பாருங்கள், பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு, சுண்டக்காய் செடி இருக்குது, நாங்கள் நிறைய வாழைக்கன்று வச்சுருக்கோம் இப்போ தான். ஆனால் இந்த வெயில் இருக்கனால இன்னும் நல்லா பெருசாக வரல. வந்தவுடனே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் காலையிலே வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு செடிங்களுக்கு முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை ஆஞ்சி எடுத்து நம்ம அலசி வச்சுக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன வண்டுங்க, இந்த மஞ்சள் கலர் பூச்சி மாதிரிலாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்குவோம். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முத்தின கீரை மாதிரி தான் எடுத்துக்கணும். இலசான கீரைலாம் வந்து இந்த கூட்டு சாம்பாருக்கெலாம் நல்லாயிருக்கும். இது பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள். அந்த கீரையினுடைய கலரே வந்து நல்லா டார்க் பச்சையாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எடுத்து செய்யணும். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் தான் அது. உங்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த ரத்த சோகை இருக்கவங்களாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இதை நல்லா அப்படியே ஒரு தடவை அலசிட்டு ஏதாவது மஞ்சள் கலரில் இலை இருந்தாலுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது சுட சுடவும் செய்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புக்கு. இதை பாருங்கள், வடிகட்டி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயமாக வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல். இது மட்டும் தான் இதுக்கு தேவையான வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானவுடனே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். இந்த கடலைப்பருப்புலாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் வந்து நம்ம பொரியலில் வந்து அதை சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான். காரத்துக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்குங்க. இதெல்லாம் அப்படியே பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5-6 பூண்டு பல், அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிங்க. ஆனால் கீரைலாம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் அதனால நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இன்றைக்கி வந்து அப்படியே கீரையை வந்து நம்ம அப்படியே இந்த மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறோம். இது வேறு மெத்தடு. இதை அப்படியே வதக்கிக்கலாம். ஆஞ்சி வச்ச கீரையை அலசி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையுமே அப்படியே போட்டு நல்லா வதக்குங்க. எப்பயுமே உப்பெல்லாம் இப்போ போடவே கூடாது, மறுத்து போன மாதிரி ஆகிடும். நல்லா சுருங்கட்டும். பார்த்தா நிறையா இருந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், வதக்கினோடனே ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த கீரை வேகிற அளவுக்கு. பாருங்கள், நிறையாவும் ஊற்றிடக்கூடாது, ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். அது மட்டும் வேகட்டும், மூடி வைக்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி மல்லாட்டை பயிர் தான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற டிஷ்ஷில் வந்து நான் தேங்காய் போட்டு செய்து காமிச்சேன். இதில் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், இது வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், தண்ணியும் வந்து சுண்டிடுச்சு, கீரையும் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். ஓரளவுக்கு கீரை வெந்த பிறகு தான் நம்ம உப்பு போடணும், முன்னாடியே போடக்கூடாது. போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நம்ம சுருங்கும் போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அப்படியே கிளறி கொடுங்க. ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், பொறன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ அப்படியே அந்த கீரையில் கொட்டி அப்படியே கிளறிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெறுமே அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். சுட சுட இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதத்தில் கூட பசஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். மல்லாட்டை பயிரும் ரொம்ப ஹெல்த்தி தான். அதை மாதிரி முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ஹீமோகுளோபினும் நல்லா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வெயில் காலத்தில் நிறைய கீரை செய்து சாப்பிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.